சோமாஸ் பண்ணலாங்களா? வெளியில் வைக்கிற அந்த டோ வந்து மைதா மாவு, 2 ஸ்பூன் ரவை, நெய் போட்டு பிசையணும். உள்ளே வைக்கிறதுக்கு பொட்டுக்கடலை இதை பொடிச்சிக்கணும், பவுடர் ஆக்கணும். தேங்காய் திருவிருக்கையில் இது வந்து வறுக்கணும் நல்லா. இது வந்து சுகர், சீனியோட இந்த ஏலக்காவும் போட்டு பவுட்ரு பண்ணணும். மாவு பிசைஞ்சிக்கலாம். மாவு கொஞ்சம் உப்பு, ரவை, நெய், இனி தண்ணி ஊற்றி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பிசையணும். பிசைஞ்சாச்சு. ரொம்ப லூஸாக பிசையக்கூடாது. தேங்காவை நல்லா வறுக்கணும். தேங்காய் நல்லா வறுத்தாச்சு. இதெல்லாம் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். தேங்காய், பொட்டுக்கடலை, சுகர், இதுதான் உள்ளே வைக்க போகிறது. உருண்டை பிடிச்சிட்டு பூரிக்கு உருட்டுற மாதிரி உருட்டும். நல்லா ஒல்லியாக உருட்டிக்கலாம். உருட்டிட்டு கொஞ்சம் ஷேப் பண்ணிக்கலாம். வச்சுட்டு இதை மூடி கொஞ்சம் தண்ணி தடவணும். சைட்லலாம் கொஞ்சம் தண்ணி தடவிக்கலாம். ஏன்னா அது கம்மு மாதிரி ஒட்டணும். இப்போது இந்த ஃபோக் வச்சு அமைக்கி விடலாம் ஷேப்புக்கு. இதை எண்ணெயில் பொரிச்சு எடுக்கலாம். மிதமான தீயில தான் பொரிக்கணும். முதல்ல ஒன்று பொரிக்கலாம். கரியாமல் பார்த்துக்கணும். ஒன்று லைட்டாக கரிஞ்சிருச்சு. நல்லா இருக்குங்களா? சூப்பராக இருக்குது பாருங்க. தேங்க்யூ.